இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல ரீசெண்டா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி விசா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கீம் இப்போ ஒன் மோர் டைம் வந்து அனௌன்ஸ்ட் ஆயிருக்கு. இந்த விசால இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 நபர்கள் வந்து நம்ம நேருக்கு வந்து கிடைச்சிருந்தது. இந்த டைம் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது அதே மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்கா? இந்த ப்ராசஸ்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிருக்காங்க? இதுல வந்து அப்ளை பண்றதுல ஏஜ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா? படிப்புல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா? போகும்போது ஃபேமிலி கூட்டு போறதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா? என்ன மாதிரியான வேலைகளை வந்து செய்யலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது எல்லாமே லைவா நான் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த விசா வந்து பாத்தீங்கன்னா சப் கிளாஸ் வந்து 403. பொதுவா வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சப் கிளாஸ்ல தான் இருக்கும். அவங்க விசாவை வந்து சப் கிளாஸ் மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த விசாவை வந்து நமக்கு அதுக்கான டீடைல்ஸ் என்ன, அதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதே மாதிரி இந்த விசா, இந்த மொபிலிட்டி அப்படின்ற இந்த விசா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இந்த விசாக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் வந்து வேலிடிட்டி பீரியட் வந்து கொடுக்குறாங்க. இந்த விசா நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 வருஷம் வந்து அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விசா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றது வந்து ஃப்ரீ கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது 25 ஆஸ்திரேலியன் டாலர் வந்து நீங்க பே பண்ண வேண்டி வரும். அதாவது இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா வந்து நீங்க பே பண்ண வேண்டியது வரும். பே பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நீங்க வந்து பண்ண வேண்டியது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசா ஃபீஸ் வந்து ஒரு 365. இது லாஸ்ட் டைம் இதோட அதிகமா இருந்தது. பட் இந்த விசால இப்ப வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க அக்கௌண்ட்ல வந்து ஃபண்ட் வந்து காட்ட வேண்டியதா இருக்கும். இது எல்லாமே எவ்வளவு என்னன்றதை வந்து நம்ம கிளியரா வந்து பாத்திரலாம். இந்த விசா அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விசா. அவங்க கேட்கக்கூடிய எலிஜிபிலிட்டிக்கு வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா போதும், நீங்க அப்ளை பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் விசா ஃபீஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அக்கௌண்ட்ல ஒரு ஃபண்ட் வச்சு காட்ட வேண்டியதா இருக்கும். எல்லாமே நம்ம வந்து 1 by 1 வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விசா வந்து 2 வருஷம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்கல்ல. இந்த விசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 months பிஃபோர் நம்ம வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது வெப்சைட்ல என்ன இருந்தது அப்படின்னா ஒன் டைம் நீங்க வந்து இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா போதும். எவ்ரி டைம் நீங்க கிரியேட் பண்ண வேண்டாம். யாரு எவ்ரி டைம் கிரியேட் பண்ணுவா? எனக்கு நான் விசா அப்ளை பண்றேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நான் எகைன் ஒன் மோர் டைம் வந்து நான் வந்து விசா வந்து அப்ளை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து இந்த அக்கௌண்ட் வந்து மேண்டேட்டரி. ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்ரி டைம் வந்து நீங்க பண்ணுமா வேண்டாமான்னு ஒரு கிளாரிட்டி வந்து இந்த டைம் என்னால இதுல பார்க்க முடியல. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கவனமா பாத்துக்குங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ண கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து எகைன் இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அக்கௌண்ட் வந்து அக்சஸ் பண்றதுக்கு அலோ பண்றாங்களா, இல்ல நீங்க எகைன் ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க கிரியேட் பண்ணுமா அப்படின்றத நீங்க ஒரு தடவை பாத்துக்குங்க. புதுசா பண்றவங்க இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணி தான் நீங்க வந்து இதை கிரியேட் பண்ணணும். இந்த இமெயில் அக்கௌண்ட் கம்பல்சரி நீங்க எந்த இமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து பிரைமரியா இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கொடுங்க. இல்லைன்னா நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேலட்ல இருக்கக்கூடிய பேசிக், அதாவது எப்ப வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது. இது வந்து 3000 விசா வந்து இதுக்கு வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து என்னோட கிளாரிட்டியா என்ன நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலட் அப்பதான் வந்து இது ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இருந்தாலும் லாஸ்ட் 2 months முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அந்த டைம்ல சைனா, இந்தியா, இன்னொன்னு வந்து வியட்நாம் 3 கண்ட்ரி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 கண்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈச் 1000 வந்துன்ற அனௌன்ஸ்ல தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு 3000 அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இதுல வந்து ஓப்பனிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9th டிசம்பர்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பயும் உங்களுக்கு டைம் இருக்கு. எப்போ முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 7th தான் வந்து முடியுது. அதனால நமக்கு டைம் இருக்கு. நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணலாம். ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்டில் அவைலபிளா தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை அப்ளை பண்றதுக்கு கம்பல்சரி வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். ஐடி ப்ரூஃப் வந்து ஒரு பேன் கார்டு வந்து இருக்கணும். கம்பல்சரி பிரைமரி இமெயில் ஐடி, அதாவது வந்து நீங்க எப்பயுமே அக்சஸ் பண்ற மாதிரியான இமெயில் ஐடி, எப்பயுமே உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய எப்பயுமே வச்சிருப்பீங்களா ஒரு பிரைமரி மொபைல் நம்பர். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. இதை தான் நீங்க வந்து கொடுக்கணும். அடுத்தது ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 30க்குள்ள வந்து இருக்கணும். உங்க வயசு வந்து அப்ளை பண்ணும்போது 30 இருந்தா போதும். நீங்க அப்ளை பண்ணி ரிசல்ட் வரும்போது மாறி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எப்ப நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு 30 வயசுல வந்து நீங்க இருக்கணும். அதை நீங்க கவனமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க இந்த விசா அப்ளை பண்ணும்போது ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில தான் இருக்கணும். இப்ப நான் ஆஸ்திரேலியால படிச்சிட்டு இருக்கேன், இல்ல நான் ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா, நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி
ப்ரீவியஸா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சி நீங்க அப்ளை பண்ணி கிடைச்சி நீங்க போகாம இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருக்கணும், கம்பல்சரி வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் அந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ரேங்க், அதாவது வந்து கவர்மெண்டால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி, ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில வந்து நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றாங்க. அதுல நீங்க இருக்கணும். ஸோ அதுல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கிடைக்கும். நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனா நான் வந்து ரெகக்னைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில இல்ல, நான் டிக்ளேர் பண்ண யூனிவர்சிட்டியில இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்து கிடைக்காது. ஸோ அதை நீங்க கவனமா பாத்துங்க. அதையும் நம்ம அதுல செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க டிகிரி முடிச்சிருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருக்கலாம், டாக்டரேட் பண்ணிருக்கலாம். நீங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட நீங்க படிச்சிருக்கக்கூடியதை வந்து ரெனியூவபிள் எனர்ஜி, மைனிங்கு, இன்ஜினியரிங்கு, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, இது ரிலேட்டடா தான் வந்து இருக்கணும். அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் வந்து ஃப்ரேம் ஒர்க்ல வந்து இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நான் படிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் எங்கே படிச்சிருக்கணும்னு பார்த்துக்குங்க. ஸோ அதோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். அதே மாதிரி நான் பெங்களூர்ல இருக்கேன், எனக்கு நல்லா தமிழ் பேசுறேன், ஆனால் பெங்களூர்ல செட்டில்டு அப்படின்னா நீங்கள் பெங்களூர்ல எங்கே இருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்கன்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை மட்டும் கிடையாது, வெள்ளூர், ஈரோடு நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் மென்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் பொறுமையாக வந்து பாருங்க, நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி இருக்கான்னு பாருங்க, நீங்கள் இருக்க ஊரில் படிச்ச இந்த காலேஜோட லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்க. வெள்ளூர், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், ஸோ நம்ம பாருங்க லோக்கல் இவ்வளோ ஒரு திருச்சிராப்பள்ளி, இது எல்லாமே வந்து இருக்கு. இதை தாண்டி வந்து மும்பை, டெல்லி, பூனே எல்லாமே வந்து இருக்கு. பொறுமையா வந்து நீங்க வந்து பாத்துக்கீங்க இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து உங்களோட டிகிரி வந்து அவங்களோட என்ட்ரி லெவலுக்கு வந்து இருக்கா அப்படின்றத பாத்துங்க. இதுங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகி தான் வச்சிருக்காங்க. AQF லெவல் 7ல வந்து இருக்கணும். அதாவது வந்து பேச்சுலர் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 லெவல்ல வந்து மீட் பண்ணக்கூடிய லெவல்ல வந்து இருக்கணும். அதாவது என்னோட எஜுகேஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வர்றதுக்கு லெவல் 7ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து கிளியரா நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்க வந்து உங்களோட இங்கிலீஷ் இங்க வந்து கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அதனால நீங்க வந்து IELTS எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதாவது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 5, அதாவது உங்களோட ஸ்கோர் வந்து 6ல வந்து இருக்கணும். சரிங்களா? அது எல்லா காம்பவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதுல வந்து 4 டாபிக் இருக்கும். அந்த 4 டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் நினைக்கிறேன். இது 4 இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈச் 5 பாயிண்ட் நீங்க வந்து எடுத்தா மட்டும் தான் வரும். அதே மாதிரி நீங்க OET எழுதுறேன் அப்படின்னா Cல இருக்கணும். அவங்களோட கிரேட் லெவல் இருந்தா அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் பர்சனா இருப்பீங்க. இது வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வரும்போது நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதா வந்து இருக்கும். அதே மாதிரி டிபெண்டன்ட் வந்து நீங்க கூட்டு போறீங்க, இல்ல நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் தனியா போறீங்கனாலும் நீங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல வந்து 5000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணா நீங்க வந்து காட்டி இருக்கணும். உங்க அக்கௌண்ட்ல வந்து இருக்கணும். சரிங்களா? சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது 25 ஆஸ்திரேலியன் டாலர் கிட்டத்தட்ட 1500 ரூபாய் கட்டி தான் இந்த ப்ராசஸ் பண்றீங்க. எந்த இடத்துலயும் தப்பா பண்ணிடாதீங்க. தப்பா பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் வராது, மைண்ட்ல வச்சுங்க. ரெண்டாவது ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 365 ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்துருப்பீங்க. அது வந்து விசா ஃபீஸுக்காக நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பேலன்ஸ் அது 5000 ருபீஸ் வந்து அக்கௌண்ட்ல பேலன்ஸா நீங்க வச்சிருக்கணும். எனக்கு வந்து இங்க வந்து சர்வே பண்றதுக்கு எனக்கு பணம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்காக அந்த பணத்தை நீங்க வந்து வச்சிருக்கணும். அப்புறம் ஹெல்த் இதெல்லாம் வந்து நீங்க நார்மலா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நீங்க 16 வயசு உங்க கூட கூட்டு போறவங்களுக்கு 16 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாத்துக்கங்க. ஸோ ஏன்னா இது இந்த விசா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நாலேஜபிள் பர்சனா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும், இல்ல பண்ண முடியாது. அதனால மற்ற விஷயங்களை வந்து அதாவது நாலேஜபிள்னு சொல்றது வந்து இப்போ ஒரு சிஸ்டத்தை படிக்கிறதுங்க, ரீட் பண்ண தெரிஞ்சுதான் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ பெரிய வந்து கஷ்டமான விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ரேங்கிங் சிஸ்டத்துல நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. அதுலயும் வந்து காம்ப்ரமைஸ் வந்து நீங்க வந்து பண்ணிடாதீங்க. சரிங்களா? சோ அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்டகரி அப்படின்றது வந்து 18ல இருந்து 30க்குள்ள இருக்கணும். ஒரு வேலிட் பாஸ்போர்ட் வந்து நீங்க வச்சிருக்கணும். ஒரு ஐடி ப்ரூஃப், வேலிட் ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அது பேன் கார்டா இருந்தா பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அது பண்ணாதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க டிபெண்டன்ட் நீங்க கூட்டு போறீங்க அப்படின்னா
டெஃபினட்டா நீங்க கூப்பிட்டு போலாம். அவங்க கூட்டு போறது மட்டும் இல்லாம அவங்க வேலைக்கு போறனால போலாம். அவங்க எந்த எலிஜிபிலிட்டில இருக்கணும் மீட் பண்ணணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. சோ இது எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த ஃபேமிலில வந்து எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. பட் அது வந்து இப்ப தேவையில்லாத நமக்கு, ஏன்னா இப்ப குடுத்துருக்கிறது இப்ப என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். சோ இது எல்லாமே நீங்க வந்து பாத்துக்குங்க. சோ இத பார்த்துட்டு கிளியரா வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. எல்லாமே இதுல தான் வந்து நீங்க பண்ண வேண்டியது வரும். சோ ஃபர்ஸ்ட் நான் மீண்டும் சொல்றேன், இந்த அக்கவுண்ட்டை கிரியேட் பண்றது மஸ்ட். இந்த அக்கவுண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணாம விட்டுறாதீங்க. இதை கிரியேட் பண்ணதான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியுதா, அக்சஸ் பண்ண முடியுதா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுன்னு பாருங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா தான் கிரியேட் பண்ணணும், ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் செப்பரேட்டா வச்சுக்கோங்க. அது இன்னொரு எதுக்கும் நமக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் சைடுக்காக நான் சொல்றேன், அதை நீங்க வந்து பண்ணிக்கங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க எந்த இடத்துலயும் கொடுக்கல. நம்ம ஒரு சேஃப் அண்ட் சைடுல வந்து பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் நான். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுல அப்ளை பண்றதுக்கோ இல்ல வந்து இந்த ப்ராசஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தயங்காம எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான உதவிகளை வந்து நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கும். ஸோ அதனால வரக்கூடிய நாட்கள் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலும் ஜாப் ஃபேர் சம்பந்தமான தகவலும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் வரை இந்த நிகழ்ச்சியின் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.